கடைசி ராசியான மீன ராசி எப்படி இருக்க போது இந்த 2026 புத்தாண்டு? ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். ஜென்மத்தில் குரு இருக்காரே சார்னா அனுபவம். நீங்கள் யாரெல்லாம் நினச்சிங்களோ அவெல்லாம் போகும்போது ஒரு அடி குத்திட்டு தான் போவான். உங்கள்கிட்டயே வாங்கி சாப்பிட்டவனா இருப்பான். இது அனுபவ காலம். அன்புனா என்ன, பாசம்னா என்ன, பணத்தோட அருமை என்ன, துரோகம்னா என்ன, இது அத்தனையும் குருவோட வீடு. உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அந்த குரு ஞானத்தை கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் குரு 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். ஜென்மத்தில் சனி இருக்காரே, நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது, புதிய தொழில் வேண்டாம், புதுசாக எதுவும் ஆரம்பிக்காதீங்க, வேணாம். முதல்ல பணம் எங்கே வச்சுருக்கீங்க அது சொல்லுங்கள். அது இல்லையே சார், நான் கடன் வாங்கி ஆரம்பிச்சிடுவேன். அப்போ கடன் வாங்கிட்டா கடனுக்கு எப்படி இஎம்ஐ கட்டுவீங்க? ஏற்கனவே உள்ளதுக்கு என்ன பண்ணுவீங்க? கடந்த 2.5 வருஷம்தான் உங்களுக்கு பாடுபட்டுனுக்கிறீங்களே. சும்மா இருப்பதே சுகம். இப்போ கடனை வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா யாரும் உங்களை கேட்க மாட்டான். ஏதோ அவருக்கு நேரம் சரியில்லைங்க, வேலை கிடைக்கலைங்க, தொழிலும் சரியாக அமையலைங்க, பாவம் அவருக்கு நல்ல உத்தியோகம் கிடைச்சிடும், அதுக்கப்புறம் இந்த கடனை கொடுத்துருவாருங்கன்னு உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆனால் வியாபாரத்துக்கு நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உனக்கு லாபம் வருது நஷ்டம் வருது எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, மாதமானா எனக்கு பணத்தை கொடுன்னுவான். அப்போ கமிட்மெண்ட் ஆயிரும். இந்த கமிட்மெண்ட் பண்ணாதீங்கன்றது, கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய் சிக்கிறாதீங்க, அவ்வளோதான். ஆனால் இன்னொரு ரகசியம் ஒன்று சொல்லித்தரேன். இந்த குருவனுடைய சாதகம் உங்களுக்கு 6 மாதம் பொறுத்து வருதுன்போது வெளி மாநிலமோ வெளிநாடோ வெளி ஊரோ எங்கேயோ போயிடுங்க. ஆனால் அங்கே போய் சொந்த தொழில் வேண்டாம், வேலைக்கு போகும். சார் எனக்கு வேலை கிடைக்கும், வயசாகி போச்சே சார், என் வேலை கிடைக்குமா சார்? கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த வருமானங்கள் நிற்குமா சார்? அங்கே போய் ஏதோ ஒரு 2 ரூபா நின்று வீட்டுக்கு அனுப்ப முடியுமா சார்? குழந்தைங்களுடைய படிப்பு, குழந்தை ஒரு பொண்ணு கல்யாணமாக இருக்குது சார் அப்படின்னா சுப விரயம், கடன் வாங்கி திருமணம் செய்வீங்க, குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. ஆகவே மொத்தத்தில் இந்த மீனராசி நேயர்களுக்கு குருவோட வீடு இல்லைங்களா, மலை போல பிரச்சனைகள் வந்தாலும் பனி போல போயிடும் கண்டிப்பாக. ஆகவே 12 ராசியில் இவங்களுக்கும் நல்ல விதமாக 2026 அமையும்.